கந்த சஷ்டி அன்னைக்கு முருகருக்கு திணை சம்மந்தப்பட்ட நெய்வேத்தியங்களை படைச்சு வழிபடுறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நான் திணையில் பாயசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு திணை அரிசி, 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, ரெண்டையும் வறுத்துட்டு ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 டம்ளருக்கு நான் 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நெய் சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம், நல்லா குலைவாக வேகிற வர. இப்போ இன்னொரு பேனில் நெய் சேர்த்துட்டு உங்ககிட்ட இருக்கிற நட்ஸ் முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா அது சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நான் பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் கூட சேர்த்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ வெல்லத்தையும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 ஏலக்காவை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்சோடனே நீங்கள் அதை இறக்கிடுங்க. இப்போ நமக்கு தெனை பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. அதை நல்லா மசிச்சு விட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1.5 டம்ளர் அளவு இதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கனாலுமே இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான முருகருக்கு ரொம்ப விசேஷமான திணை பாயசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.